வணக்க நண்பர்களே, தங்கம் விலை எப்போது குறையும், நகை எடுக்க இது சரியான நேரமா என்று காத்திருக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி கிடைத்துள்ளது. தற்போது கிராமுக்கு 14,000க்கு அருகில் விற்பனையாகுது. தங்கம் இன்னும் சில மாதங்களில் சவரனுக்கு 82,000 என்ற நிலைக்கு அதிரடியாக குறைய போகிறதா? சந்தை வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க? இதை பற்றி ஒரு ஆழமான அலசலை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இன்றைய நிலவரப்படி சென்னையில் 22 கேரட் தங்கம் ஒரு கிராம், அதாவது ஒரு கிராம் 13,951க்கு விற்பனையாகுது. 24 கேரட் தங்கம் 15,219க்கு விற்பனையாகுது. ஒரு சவரன் விலை சுமார் 1,11,600 தாண்டி நிற்கிறது. இந்த நிலையிலிருந்து சவரன் 82,000க்கு வர வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட சவரனுக்கு 30,000 வரை குறைய வேண்டும். இது சாத்தியமா? இதற்கு முன்பு வரலாற்றில் இப்படி நடந்திருக்கிறதா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சர்வதேச சந்தையில் பிரைஸ் கரெக்ஷன். எந்த ஒரு பொருளும் அதன் உச்சத்தை தொட்ட பிறகு ஒரு பெரிய சரிவை சந்திப்பது பொருளாதார விதி. தங்கம் இப்போது ஒரு பப்பிள் நிலையில் இருக்கிறது. சர்வதேச சந்தையில் முதலீட்டாளர்கள் லாபத்தை எடுக்க தொடங்கும் போது, அதாவது ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. விலை மலமளவென சரிந்து 82,000 முதல் 85,000 என்ற நிலைக்கு வந்து நிலை பெற வாய்ப்பு அதிகமாக இருக்கு. வட்டி விகித மாற்றங்கள். அமெரிக்கா பெடரல் வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்தும் பட்சத்தில் உலகெங்கிலும் உள்ள முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் தங்கத்திலிருந்து பணத்தை எடுத்து வங்கிகளில் முதலீடு செய்வார்கள். இது உலக சந்தையில் தங்கத்தின் தேவையை குறைத்து விலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். இறக்குமதி வரி குறைப்பு. இந்திய அரசு தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை இன்னும் குறைத்தால் உள்ளூர் சந்தையில் தங்கம் விலை உடனடியாக குறையும். இது சாமானிய மக்கள் நகை வாங்குவதற்கு பெரும் உதவியாக இருக்கும். தற்போது நிலவும் சர்வதேச போர் பதற்றங்கள் ஓரளவு தணிந்து அமைதி திரும்பினால் தங்கத்தின் மீதான மோகம் குறைந்து மற்ற துறைகளில் முதலீடு அதிகரிக்கும். இது தங்க விலையை சீராக குறைக்க உதவும். நிபுணர்களின் கூற்றுப்படி தங்கம் 1,20,000 தொட்டது ஒரு செயற்கையான உயர்வு தான். சந்தை தனது இயல்பு நிலைக்கு திரும்பும் போது அதன் நியாயமான விலை, அதாவது சவரனுக்கு 80,000 85,000 தான் இருக்க வேண்டும். எனவே இந்த சரிவு இன்னும் சில மாதங்களில் நிகழ்வதற்கான தொழில்நுட்ப அறிகுறிகள் தெளிவாக தெரிகிறது. எனவே அவசரப்பட்டு அதிக நகை வாங்காதீங்க. இப்போது கிராம் 13,951 இருப்பதால் விலை இன்னும் குறையும் வரை காத்திருப்பது புத்திசாலித்தனம். உங்கள் வீட்டில் திருமணம் போன்ற விசேஷங்கள் 2026 இறுதியில் இருந்தால் இப்போதே மொத்தமாக வாங்காமல் தள்ளி போடுங்க. சேமிப்பு முறையை பின்பற்றுங்க. விலை குறையும் போது ஒவ்வொரு முறையும் சிறிய அளவில் தங்கம் வாங்குவது உங்களின் சராசரி செலவை குறைக்கும். தங்க விலை 82,000க்கு வருவது என்பது ஒரு கனவு அல்ல, அது பொருளாதார மாற்றங்களால் நிகழப்போகும் உண்மை. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. தங்கம் விலை 82,000க்கு வரும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் லாரா மீண்டும் ஒரு முக்கியமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.